அவர் மீது வானம் தொடுக்காமல் உன்னை பார்ப்பதற்காக ஓடி வந்தேன். அண்ணா அண்ணா குருச்சேத்திர போய் அர்ஜுனா அதாவது கண்ணனின் சிறுமை கொண்டு வரவன் தவறிவிட்டான். அதனால் உன் கையில் இருப்பது காண்டீபமா சொக்கவில்லா என்னை பற்றி இழிவாக பேசினதை ஏற்றுக்கொண்டேன். என் காண்டிபத்தி யார் இழிவாக பேசினாலும் அக்னிதி அவன் கொடுத்த சாபத்தை மட்டும் தொடுக்கிறேன். என்னை பற்றி இழிவாக பேசினால் ஏற்றுக்கொண்டேன். என் காண்டிபத்தி யாராவது பேசினால் அவன் மீது வானம் தொடுப்பேன் என்று உங்களுக்கு தெரியாது. உண்மைதான். இதோ தொடுத்துக்கடை பாடி விட்டு கண்ணனை படிக்குவா. அப்படியா? ஆகிய என்று வா என்று வா. உடலிலே 1 10 100 1000 சதா கோடி சங்கமாய் அலை அலையாய் மயிர்கால்களுக்கு ஒரு வானமாய் கொடுத்திருக்கிறேன். ஆனால் கர்ணனினுடைய உயிர் மட்டும் இன்னும் பெறவில்லையே. உனிபோல் ஓராயிர அர்ஜுன் வந்தாலும் எனிபோல் ஓராயிர கிருஷ்ணன் வந்தாலும் அவனை மடிக்க முடியாது. இதுவரை செய்த தர்ம தேவனை உயிர் காத்துக் கொண்டு வருகிறது. அவனை நான் கொன்று வருகிறேன். நீ சென்று வா. மாமா யதா யதா கி தர்மஜி यदा यदा हि धर्मस्य कलानि भवति भारते अर्जुना अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहं मम रामायणे உள்ளத்தை அவன் இதுவரை செய்த தர்மம் உயிர் காத்துக் கொண்டிருக்கிறது. தானமோ 32 தானம். அதுல சிறந்தது அன்னதானம். அதை விட சிறந்தது சொர்ண தானம். அவன் கையில உயிர் போகிற நிலையில ஸ்ரீமந்த கண்ணன் எப்படா கண்ணனை கொள்றதுன்னு ஒரு ஏழை பிராமணாக உருவெடுத்து வருகிறார். கண்ணகிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனா பிறந்த அன்புள்ள அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த முதலமை தாய்மார்களும் இந்த கர்ணராஜனுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே போல அந்த கர்ணராஜனை கொடுத்தா இந்த கிருஷ்ணனுக்கு அவர் எள்ளுந்தனி நீர் வார்த்து கொடுப்பார். இப்பொழுது கர்ண மகாராஜன் குருச்சேத்திர பீடத்தில் அழுந்து புலம்புகின்ற விதம் காண்க. உங்களால் 10 ரூபாய் 5 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் இதுவரைக்கும் கூத்து பார்த்து கூத்தல்ல. இப்ப கண்ணன் எப்படி போய் சொத்து சேராரோ அது மாதிரி நிச்சயமா சொத்து சேருவாரோ அது 5 நிமிஷம் கஷ்டப்படாது. ஐயா ஐயா யாரு
நானே ஒரு ஏழை பிராமணன். எனக்கு 27 பெண் குழந்தைகள். நான வழி தெரியல. எனக்கு ஏதாவது தர்மத்தை வந்தால் அதை எடுத்து நான் வாழ்ந்துடுவேன். எந்த கருணை தேடி வந்தீங்களோ அதே கருணை ஆட்சி அமரம் போல் இந்த மொழியிலே சார்ந்திருக்கின்றேன். என் மணிமொழியை தானமாக கொடுக்கிறேன், பெற்றுச் செல்லுங்கய்யா. ஐயா, உன் மணிபுரமோ உன் மார்பதற்கும் கொடுத்தால் உன்னுடைய பெயர் அறிந்துவிடும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதுவரை சென்ற தர்ம தேவதை எல்லாம் தனி உயிர் வாழ்ந்து கொடுத்தால் அதுவே எனக்கு போதும். இப்பேற்பட்ட கொடைவனுக்கு தத்துவம் இருக்கிறாரா இருக்கிறார்? ஆமா. ரமணா, ஐயா, ஐயா எனக்கு ஒன்னாவது ஐயா ஐயா தத்தவது இரண்டாவது சத்ராவதி நான்கடந்த நாகவானம், மூணாவது சத்ராவதி முனிவரண்ட சாபம், நாலாவது சத்ராவதியின் தாயாகப்பட்ட துதியம்மாள், ஐந்தாவது சத்ராவதி பானுவாக சந்திரன், ஆறாவது சத்ராவதி அந்த டெல்லி மகாராஜன், ஏழாவது சத்ராவதி அந்த துயராகப்பட்டவர், எட்டாவது சத்ராவதி கல்லுக்குள் இருக்கும் சேனைக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் சரித்தமாக வரக்கூடிய அந்த கண்ணபெருமான். ஐயா, என் சத்ருக்கள் இருக்கட்டும், இந்த பிணை கூட்டங்களிலே வெட்டாறு ஓடுகின்ற இந்த குடிசேத்திரத்திலே பிராமணருக்கு ரத்தம் என்றாலே பிடிக்காது. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் யார்? நானே ஒரு ஏழை பிராமணன். எனக்கு வழி தெரியாமதான் உனக்கு தர்ம தேவதையை தானமாக கேட்கிறார் என்றால் ஆமா. நிச்சயம் பிராமணராக இருக்க முடியாது. நீங்கள் யார் சாமி? ஐயா, அதாவது பிராமணர் இல்லைங்க, நான் தான் மாயவன். மாமா, அண்ணா, மாயவா, மாமா, உலகத்துக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் இந்த அண்ணன் இந்த கர்ணன் அத்தை மகன்தான் என்று. சரி. அந்த பாண்டவருக்கு மேல் இருக்கும் பாசம் ஆஹா. இந்த கர்ணன் மேல் இல்லாமல் போய்விட்டது மாமா. அண்ணா, நானும் உன் அத்தை மகன்தானே மாமா. அண்ணா,
இல்லப்பா, நீ சேர்ந்த இடம் சரியில்லை. வெற்றி கடைபிடித்தாய், அதனால உனக்கு இந்த நிலை வந்தது. ஆமா, இரண்டொரு வார்த்தை உங்களிடத்திலே நான் பேச வேண்டும். என் உயிர் போக நேரத்திலே காலைவிட தீர்ப்பாய் மாமா. அதாவது தண்ணி தாகமா இருக்குது என்று கேட்கிறார். யாராவது உனக்கு அன்னதானம் கேட்டு உன் அரண்மனை தேடி வந்து அன்னதானம் போட்டு நான் போடாவிட்டாலும் கை நீட்டி காட்டில் இருந்து இந்த ஆள் காட்டி விரைனா உன் நாவனால் வைத்தா தாகதி அந்தவா எனக்கு 2 வரங்கள் கொடுக்க வேண்டும் மாமா. என்ன வரா? மாண்டு நான் மடிந்து விட்டேன். மகாதேவன் பாதத்தில் செத்து மறந்து விட்டேன். ஆனால் சிவன் பாதம் நான் காண வேண்டும் மாமா. அடுத்த ஜென்மத்தில் திருமண பக்தராகவும் மனைவி வெங்காட்டுமாகவும் உன் மகனாகப்பட்ட சிலராகவும் பிறந்து 1000 பேருக்கு அண்ட கொடி கட்டி அன்னதானம் மட்டும் உங்களுக்கு 4ஆம் ஆமா, என் தாயாகப்பட்ட புண்ணிய மாதத்திலும் மகன் ஆண்டு விட்டான் என்று செய்தி சொல்ல வேண்டும். என் மனைவியாகப்பட்ட பொண்ணுக்கு சொல்லிவிடுங்க. இத்தனை நாள் செய்த தர்மங்களையும் இப்பொழுது செய்யக்கூடிய தர்மத்தையும் உனக்கு தானமாக கொடுக்கின்றேன். வெள்ளம் தண்ணியும் தானமாக கொடுக்கலாமா? இதுவரை நீ செய்த தர்ம தேவதையோ அந்த கலியுகக்காரன் அவன் செய்த தர்மத்தையும் இந்த மக்களுக்கும் வேற பிள்ளைக்கும் கொண்ட பிள்ளைகளும் எந்த எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அதாவது வெள்ளந்தடி நீர்வாட்சி என்று கொடுக்கிற தர்ம மகாராஜா. என் தாய் சுண்ணியம்மாவுக்கு 2 சட்டையும் செய்து கொடுத்தேன். என்னுடன் கூடி வாழாத என் தேவி பொன்னுக்கு என் குலத்தாய் என்னையே அனுப்பியிருந்த துரியனுக்கு என் உயிரை பறி கொடுத்தேன். இத்தனை நாள் செய்த தர்மங்களை இப்பொழுது செய்யக்கூடிய தர்மத்தையும் தானமாக கொடுத்தேன் மாமா. கர்ண மகாராஜன் திருச்சேத்திரத்தில் மடிந்து விட்டார். இந்த கர்ணன் மடிந்த செய்தியை அஸ்தினாபுரத்து வேந்தனாகிய துரியோதனத்தில் அபயம் கொடுக்க அஸ்தினாபுரத்து வேந்தனாகிய துரியோதன மகாராஜன்